2D இமேஜை அனிமேட்டட் இமேஜை மாற்றிருக்கோம். ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஜூமிங் எஃபெக்ட், சின்ன எஃபெக்ட் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு Flyra டிசைன் ஸ்டுடியோ. வாங்க ஆரம்பிக்கலாம். ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் சீக்வன்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ HDVயில் 1080 ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருக்கேன். கான்ஃபிகரேஷன் குறிக்கும். ஸோ ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இமேஜை நம்ம அனிமேட் பண்ணுறோமோ அந்த இமேஜை நம்ம ட்ராக் பண்ணி உள்ள டைம்லாம் நம்ம போட்டுடலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இமேஜ் கிளிக் பண்ணி அதுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பராக அந்த இமேஜ் நீங்கள் ப்ராப்பராக ரீசெட் பண்ணியிருக்கீங்க. ப்ராப்பரான அந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். ஸோ லுக்ஸ் குட். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஓகே, இது ஓகேவாக இருக்குது. ஸோ ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டிங் போய்க்கலாம். எடிட்டிங்க்கு போய்க்குங்க, எடிட்டிங் பண்ண போய்க்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பேனலில் ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃப்ளேருங்கிற இதை டைப் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ட்ராக் பண்ணி எந்த இமேஜ் அனிமேட் பண்ண போகிறோமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மெயினாக நம்ம இந்த எஃபெக்டை ஆட் பண்ண போகிறது. ஆக்சுவலி அது லைட்டிங் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த லைட்டிங் எஃபெக்ட் எதுக்காகனா இப்போ ஒரு கலைஞரை விளக்கு இருக்குன்னா அதில் வந்துட்டு லைட் நம்ம சுற்றி வரும், 3Dயில் நம்ம சுற்றி வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது 2D இமேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காட்ட முடியும். ஸோ லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி இதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறப்ப அதோட லைட் கலர், லைட்டோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைட் இருக்குன்னா அந்த லைட்டோட எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திரும்ப சைடில் போகிறப்ப அதோட பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இமேஜினேஷன் தான் எல்லாமே. ஸோ அதை இமேஜினேஷன் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த லைட்லேயே நம்ம 3ஆவது ஆப்ஷன் தான் நம்ம ஆட் பண்ணோம். லைட் கார்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்பராக இது இப்போ இந்த சைஸ் நம்ம இந்த லென்ஸ் ஃப்ளேர் ஓகேவா நமக்கு. பட் இது என்ன பண்ண போனால் அதில் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அதோட பிரைட்னஸ் பாருங்கள், எக்ஸ்ட்ரா பண்ணுறது கீழே பிரைட்னஸ் ஃப்ளேர் பிரைட்னு பாருங்கள் ஆப்ஷன். ஸோ பிரைட்னஸ் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரைட்னஸ் தென் அந்த சைஸ் அந்த லெஃப்டில் ரைட்டாக போகிற அந்த சைஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த அனிமேஷன் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணால் கீ ஃப்ரேம் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கீ ஃப்ரேம் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த கீ ஃப்ரேம் பற்றி நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா ஒரு டைம் நீங்கள் அதை பார்த்துருங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. பிகினர்ஸ்க்கான டுட்டோரியல் இது கிடையாது. ஆக்சுவலி இந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை கொண்டு வரோம், இந்த அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த டுட்டோரியலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் பிகினர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் கீ ஃப்ரேம் நிறையா இருக்குங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ அது ஒரு சின்ன சாம்பிளாக வச்சுக்கலாம் நீங்கள். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கீ ஃப்ரேம் படிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ லைட் வந்து லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். சென்டர் பொசிஷன் வர்றப்போ அது மிடில் பாயிண்ட்டாக இருக்கும். லெஃப்ட் சைடு போடுறப்ப அது லாஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா?
ரைட் சைட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் அந்த கீ ஃப்ரேமில் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரேம்ஸை. ஸோ பிரைட்னஸ் நம்ம ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறப்ப அதோட பிரைட்னஸ் நான் இப்போ கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேங்க. ஸோ ஒரு ஃப்ரேமை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸை நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு லைட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம கொண்டு வர போகிறோம். அதுதான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ அதோட பிரைட்னஸை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். முதல்ல சொன்ன மாதிரி அதோட பிரைட்னஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி அதோட 104 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ அதோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறப்ப அதோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். திரும்ப ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். இப்போ அதை நான் ரைட் சைடில் கொண்டு வரேன். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். காப்பி பேஸ்ட் பண்ணி நான் எக்ஸ்ட்ராவாக கீ ஃப்ரேம்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளோ எப்படி வந்துட்டு போகுது அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். ட்ராக் பண்ணி அடுத்த செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அந்த லைட் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. கொஞ்சம் சின்னதாக ஒரு ஜூமிங் எஃபெக்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அந்த இமேஜை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஒரு ஜூமிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேனலில் போய்ட்டு டாப்பில் அந்த இமேஜில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ பொசிஷன் போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ பொசிஷன் தென் ஸ்கேல் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஜூமிங் வரப்போகுது. ஸோ இந்த அளவுக்கு நான் ஃப்ரேம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட சைஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டேன். ஒன் செகண்ட். என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கீழே இருக்கலாம். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதனால் கீ ஃப்ரேம்ஸை கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஈஸின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் கீ ஃப்ரேம் பற்றி தான். இதையும் நீங்கள் படிக்கணும், ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இதில் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஈஸி அந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஜூமிங்கோட லைட் எஃபெக்டோட நமக்கு கிடச்சிருக்கு இந்த எஃபெக்ட்டு. இந்த இமேஜை ஃபுல்லாக நம்ம 3D தட் மீன்ஸ் அனிமேட்டட் இமேஜை நம்ம மாற்றிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் கலர் செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணால் திரும்ப நான் கலர் பண்ணக்குள்ளே போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிக்சர் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ திரும்ப எடிட்டிங் பண்ணி போங்க. ஸோ இமேஜை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ இதே மாதிரி அனிமேட்டட் வீடியோ வந்துட்டு நம்ம லாலா மியூசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் நம்மளோடதே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அவரோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் நிறையா இமேஜஸ் வந்து அனிமேட் பண்ணியிருப்பேன். அதில் பர்டிகுலர் செக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.